இப்போ உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பலவித போராட்டங்கள் சில மனிதர் மூலமாக வரலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில மனிதர் மூலமாக உங்களுக்கு சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் இந்த போராட்டம் நீங்க வேண்டுமா, இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா, அதுக்கு மாற்று வழி, அதுக்கு மாற்று மருந்து, அதுக்கு பரிகாரம் ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை. அது எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டால் இந்த ஏசாயா 41:11-12 இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபித்தீங்கன்னா உங்கள் எதிராளிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள், சத்துரு சிதறண்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னோட போராடினவர்களை தேடியும் நான், என்னோட யுத்தம் புரிந்த மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். அவர் சொல்றாரு, உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலக்கையை பிடித்து பயப்படாதே என்று. பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்க சொல்லி ஜெபித்து பாருங்கள். உங்கள் எதிராளிகள் இல்லாமல் போவதே உங்க கண்ணு பார்க்கும்.